உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்பாதியான் இவருடைய இயக்கத்தில் கேஜேஆர் கொட்டப்பாடி ஜே ராஜேஷ் அவர் வந்து ஹீரோவா அறிமுகமாகி இருக்கிற படம் அங்கீகாரம். இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற மற்ற காஸ்டிங் டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வெங்கடேஷ், இசபெல்லா, வசுந்தரா, சிந்தூரி, அஜித் கோஷி, ரமா, ரங்கராஜ் பாண்டே, மன்சூர் அலிகான் ஒரு பெரிய டீம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ தென்பாதியனோட இயக்கத்தில் அங்கீகாரம். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தப்பே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா வந்திருக்கும், ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்போர்ட்ஸ் வந்து எப்போவுமே வழிகளை சொல்லக்கூடிய கதைகள் வந்து ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது, அது வந்து ட்ராமா அப்படிங்கிற மாதிரி கன்சிடரேஷனே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். ஏன்னா அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எமோஷன், அதை வந்து திரைக்கதை மூலமாகவும் திரைப்படத்தின் மூலமாக வந்து கன்வே பண்ணுறதுக்கான ஒரு பெரிய முயற்சியை இயக்குனர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அத்லட்டாக இருக்கக்கூடிய படத்துடைய ஹீரோ கேஜேஆர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் வச்சுருக்காரு. ஃபிட்னஸ்லேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வச்சு நேஷ்னல் லெவல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி காமன்வெல்த்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்போடு இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு உள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு கூட கிடைக்கல. ஸோ இவ்வளோ பெரிய நேஷனல் ரெக்கார்டு வச்சிருந்தோம் தனக்கு ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுப்படியை ஏறி நியாயத்தை கேட்குறாரு. ஆனால் வந்து தன்னோட பக்கம் வந்து வக்கீல் கூட வச்சு வாதாடக்கூடிய சூழல் இல்லைன்றதுனால தானே வந்து வாதாடி அதற்கான நியாயத்தை வந்து பெறணும்னு முயற்சிக்கிறார். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா இவருக்கு முன்னாடி அந்த பெரிய பெரிய பாலிடிக்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியலை. ஃபைனலாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து கையில் எடுத்தோடனே ஒட்டுமொத்த நாடே வந்து திரும்பி பார்க்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து போய் படத்தில் பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து படத்துடைய கோர் பாயிண்ட்டாக. அதை நான் ஓப்பன் பண்ணி உடைச்சேன் அப்படின்னா ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சதுக்கு பிறகு இந்த கேஸ் வந்து உற்று நோக்கப்படுது, பெரிய அளவில் கவனிக்கப்படுது, பெரிய லாயர் வந்து ஆஜராகிறாங்க, பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து இவர் வந்து தன் தரப்புடைய நியாயத்தை புள்ளி விவரத்தோடு வந்து எடுத்து சொல்லி தனக்கான நியாயத்தை வாங்கினாராம். கோர்ட்டோடைய தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவா அமைஞ்சது, அவருக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறதா இந்த அங்கீகாரம் படத்தோடைய கதை. ஸோ ஒரு ஏழ்மையான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விளையாட்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விருப்பமான ஒன்றா இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றுவதற்கு அவங்க எவ்வளவு இழக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நிறைய படங்கள் வந்து வழியோட தான் சொல்லியிருக்கு. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ், கபடியாக இருக்கட்டும், அதே மாதிரி அத்லட்டாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த ஃபுட்பால், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுகளில் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஷூஸ் வாங்குறதுக்கோ, டிஷர்ட்ஸ் வாங்குறதுக்கோ, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கான எந்த வசதியுமே இருக்காது. ஆனால் உள்ளே வந்து கேம்குள்ளே இருந்து எதையாவது பண்ணிட மாட்டோமா, சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய ஒட்டுமொத்த வழியை வந்து ஒருத்தர் நேராக, அதாவது எல்லா பிரச்சனையும் என்ன அப்படிங்கிறத பக்காவாக ரெடி பண்ணி ஒரு படத்தை வந்து எடுத்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த அங்கீகாரம் படம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதற்கான ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு நிறைய இடங்களில் தெரியுது. அவரோட நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொன்னார். இப்போ வரைக்கும் இருக்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்கிட்ட கூட நிறைய விஷயங்களை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது. ஏன்னா அவர் இல்லாதப்ப, அதாவது இப்போ பதவியில் இருக்காரு, முன்னாடி இல்லாதப்ப வந்து என்னென்ன நடக்குது, எவ்வளோ அரசியல் இருக்குது, ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதோடைய ஹார்ட் ஒர்க் வந்து எல்லா ஃப்ரேம்லையும் வந்து தெரியுது. ஸோ கம்மிங் டு காஸ்டிங், கேஜேஆர் கொட்டப்பாடி ஜே ராஜேஷ் வந்து நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. நயன்தாராவுடைய முன்னாள் மேலாளராக கூட இவர் தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ ஒரு ப்ரொடியூசர் எப்படி வந்து திடீர்னு வந்து நடிகராக வந்து தன்னை தயார்படுத்திப்பார் அப்படிங்கிறப்ப ட்ரெய்லர் பார்த்தேன். அப்போ நிறைய பாடியெல்லாம் பயங்கரமாக ஒரு அத்லெட்டுக்கான எல்லா இதோடு சேர்த்து பயங்கரமாக ஏற்றி வச்சுருந்தாரு. சரி, ஓகே, ரெடி பண்ணிட்டார் போல இருக்கு ஏதோ பண்ணுறதுக்கு, எப்படி நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லத்தாஜிக்கு இருக்கும்ல, அப்படி தான் அந்த படத்தை அப்ரோச் பண்ணப்ப எனக்கு உண்மையிலே நிறைய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு முதல் படத்தை இவ்வளோ பெரிய வெயிட்டேஜான ஒரு கேரக்டர், டெப்த்து எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து இவர் தான் வந்து ஒட்டு மொத்தமாக தோளில் தூக்கி தாங்கிக்கிட்டு போகிறாரு. ஸோ கேஜிஆருடைய நடிப்பு வந்து எனக்கு நிறைய இடங்களில் வந்து பயங்கர பிரமிப்பாக இருந்தது. பர்டிகுலராக வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கோர்ட் சீனில் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பயங்கரமான நீளமான வசனம் வரும். அது வந்து நல்ல அட்டம்ப்ட். எனக்கு அப்படியே பார்க்குற எல்லாருமே வந்து சிலிர்த்து போய் சொல்கிறையெல்லாம் விட்டு கைத்தட்டி வந்து அதை வந்து இது பண்ணாங்க. ஆனால் அது என்னென்னா அவரோட பெயின், அந்த கதாபாத்திரத்தோட பெயினை வந்து எமோஷ்னலை வந்து அப்படியே கேரி பண்ணக்கூடிய ஒரு விதமாக வந்து அந்த சீன் வந்து பயங்கரம். அதாவது அவரோட நடிப்பு வந்து ப்ரொடியூசராக இருந்தால் கூட எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக அந்த சீனை வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப நிஜமா நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுவீங்க.
நிறைய கஷ்டப்பட்டிருக்காருங்க. ஏன்னா சும்மா கிடையாது ஓடுறது அப்படிங்கிறப்ப சும்மா கேமராக்காக ஓடிட்டு அப்படிலாம் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹீரோவை இன்டர்வியூ பண்ணுறப்ப சொன்னார், சும்மா கிரிக்கெட்டில் வந்து ஒரு 6 6 அடிக்கிற மாதிரி ஷாட்னா 6 6 அடிச்சுட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 6ஐயே 600 தடவை எடுப்பாங்க. க்ளோஸ் ஒன்று, மிட்டு ஒன்று, அப்புறம் வந்து அதோடைய ஃபாலோ அப்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் அத்லெட்டை பொறுத்த வரைக்கும் காலுக்கு ஒரு க்ளோஸ் இருக்கும், கையுக்கு ஒரு க்ளோஸ் இருக்கும், இந்த ஆர்ம்ஸ் ஷோல்டருக்கான ஒரு க்ளோஸ் இருக்கும், ஃபேஸுக்கு வந்து அதில் ஒரு க்ளோஸ் இருக்கும், 1008 விஷயங்கள் இருக்கும். அப்போ அத்தனை தடவையும் வந்து ஓடுவதற்கு வந்து தன்னை தயார்படுத்தி இருக்கணும். சும்மா நம்ம ஏதோ வந்து படத்தை வந்து பார்க்குறப்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். பட் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான படங்களுக்கு வந்து ஹீரோக்கள் கொடுக்கக்கூடிய கடின உழைப்பு வந்து நிறைய இடங்களில் அன்சங்கா இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேஜேஆர் வந்து முதல் படத்திலேயே வந்து தன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஜஸ்டிஃபிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் வந்து பர்சனலாகவே கொடுத்தாகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து அதர் கேரக்டர்ஸில் அட்வொகேட் ஜெனரலாக வரக்கூடிய ஆண்டாள் அவர்களுடைய கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களில் சில பேர் மட்டும்தான் நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவ்வளோ பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆண்டாள் இதற்கு பிறகு வரக்கூடிய நிறைய ஆண்டாள்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேரக்டர் நேம் வந்து நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வெங்கடேஷ். அவங்க வந்து தமிழ் சினிமாவில் இனிமேல் நிறைய கேரக்டர்ஸில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அப்படி ஒரு மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு செல்வியா வரக்கூடிய இசபெல்லா, அதற்கு பிறகு கோச்சா வரக்கூடிய வசுந்தரா, இந்த எல்லாருடைய கதாபாத்திரமுமே ரொம்ப நீட்டாக வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து கொடுத்தே ஆகணும். முக்கியமாக வந்து அம்மா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரமா, எண்ணுயிர் தோழன் ரமா, அவங்க நிறைய 80s கிட்ஸுக்கெலாம் சொன்னால் அப்படி தான் வந்து அவங்கள, ஏன்னா ராசாத்தி பூச்சூடின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பாடல்கள் வந்து இன்னைக்கு மறக்க முடியாத பாடல்களுடைய கதாநாயகியாக இருக்காங்க. சமீபத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நிறைய வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரமா அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப நேச்சுரலாக வந்து இப்படி வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அம்மா வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடச்சிட்டா வந்து எவ்வளோ பெரிய உயரத்தை கூட ஈஸியாக போகலாம். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஹீரோவும் சரி, ஹீரோவை சுற்றி இருக்கிற எல்லாருமே சரி பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையில். ஆனால் எந்த நிலையிலே வந்து நமக்கெல்லாம் அப்படி தாண்டா இப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. உன்னால் முடியும், நிச்சயம் முயற்சி பண்ணு, இப்போ இல்லைனா எப்போ நீ ஜெயிக்கிறவ, இந்த ஜென்மத்திலே நீ ஜெயிச்சிருவ, இதுலேயே நீ சாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி ஒரு 10 பேர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்க கஷ்டத்தையும் வந்து அதிகமாக வந்து புலம்புறாங்க. அதாவது ஹீரோவுக்கு மோட்டிவேட் பண்ணிடுறாங்க, ஆனால் அவங்களுடைய இயலாமை கஷ்டத்தை வந்து அதிகபட்சமாக புலம்புறதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து நான் பார்க்குறேன். அந்த புலம்பலை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர், நான் நிறைய பேர் வந்து நானே பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப புலம்பலாம் மாட்டாங்க. அவங்க ஜாலியாக அதோடைய லைஃப்பை வந்து இந்த ஃப்ளோவை வந்து நேச்சுரலாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பரபரப்பாக ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த புலம்பல் வந்து கொஞ்சம் அதிகமாக எனக்கு இருந்தது. அதை வந்து நிறைய பேர் வந்து கவனித்து சொல்லவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், இந்த படத்துடைய இசை வந்து ஜிப்ரான் நிச்சயமாக அந்த படத்துக்கு வந்து ஒரு அழகான மீட்ரு செட் பண்ணி நிறைய வந்து இந்த படத்தை வந்து கேரி பண்ணுறதுல மிகப்பெரிய பார்ட்டை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சென்சிபிளான ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பின்னணி இசை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுல சில பேர் வந்து ரொம்ப சென்சிபிளாக அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மிகச்சில மியூசிக் டைரக்டரில் ஜிப்ரானும் ஒருத்தர். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப எங்கெல்லாம் வந்து எமோஷ்னலாக கேரி பண்ணணும், எங்கெல்லாம் வந்து அண்டர் பிளே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப பக்காவாக அனலைஸ் பண்ணி ஜிப்ரான் வந்து மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அதன் பிறகு ஒளிப்பதிவு வந்து விஸ்வநாத் வந்து கொடுத்துருக்காரு. அதன் பிறகு எடிட்டிங் வந்து தினேஷ்குமார், சண்டை பயிற்சி வந்து பீட்டர் ஹெயின் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த டெக்னிக்கல் டீமும் வந்து ரொம்ப நீட்டான ஒரு ரோல் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓவரால் அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு வீரன், வறுமை நிலையில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரன் நேர்மையாக வந்து உழைச்சி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு இந்த சமூகமும் இந்த அரசியலும் எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குது, அதை மீறி ஜெயிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு பெரிய போராட்டத்தையே நடத்த வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத வழி நிறைந்த ஒரு படமாக வந்து இந்த அங்கீகாரம் சொல்லியிருக்கு. அங்கீகாரம் மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து போயிடாமல் ஒரு கமர்ஷியலான ஒரு படமாகவும் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றப்ப அதோடைய நோக்கம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
இந்த படங்களை வந்து அப்புறமா ஓடிடி ரிலீஸ் ஆகி இந்த படம் என்னடா நல்லா தானே இருக்கு, ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடந்து வந்து கொண்டாட ஆகாம ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த மொமெண்ட்லேயே வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து கமர்ஷியலாகவும் ஓகே இந்த படத்தெல்லாம் பாருங்க, வீட்டில் இருக்க பசங்களை வந்து கூட்டிட்டு போங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. நம்ம வந்து சராசரி லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு கிரிக்கெட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறதுக்கான இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் இருக்க பசங்களையும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பதற்கு நீங்க வந்து கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த அங்கீகாரம் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் சூப்பரான ஒரு மூவி ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from RJ ரோஹிணி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.